அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமால போன தடவை நம்ம பார்த்த அந்த வாக்கியங்களும் அதில் ஏற்படும் தவறுகளும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இதுல கீழ்வரும் வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னங்க பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இங்க நிறைய என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ரூல்ஸ்னா வந்து படிச்சிருப்போம். அதாவது எங்க எனும் வரணும், எங்க என்ற வரணும், அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா படிச்சோம் இல்லையா? ஃபுல்லாவே ரூல்ஸ் தான். கண்ணன் என்று பெயர், கண்ணன் என்பது பெயர், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா வரும். சோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த எக்ஸசைஸ வந்து பண்ண போறோம். முயல்பவனது செயல்கள் இறைவன் இறைவன் உதவியால் தானாகவே வெற்றி பெறும். முயல்பவனது செயல்கள் இறைவன் உதவியால் தானாகவே வெற்றி பெறும். தானாக இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இங்க இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்க செயல்கள்னு அழகா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முயல்பவனது செயல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. முயல்பவனது செயல்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இது வந்து பன்மை இல்லையா? ஆனா தானாகவே அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா தாமாகவே அப்படின்னு வரணும். கரெக்டான்னு பாக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ நம்ம கரெக்ஷன் பார்க்க போறோம். பாருங்க, தாமாகவே வெற்றி பெறும். சரிங்களா? சரி, ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். இதில் தனி மதிப்பும் பெருமையும் ஏற்படுகிறதா? சரிங்களா? தனி மதிப்பும் பெருமையும் ரெண்டுமே வந்து சொல்லும் போது ரெண்டு விஷயத்தை பத்தி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அப்ப இது ஒரு பன்மை. ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அது ஒருமை. ஏற்படுகின்றனவா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இது பன்மை. சரிங்களா? இப்ப கரெக்ஷன் பார்க்கலாமா? கரெக்டா? சரி, அடுத்து நான் சென்ற இடமெல்லாம் திருவாசகம் உடன் செல்கிறது. திருவாசகம் அப்படின்றதனுடைய உயர்வு கருதி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செல்கின்றது அப்படி சொல்லணும். செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதுவுமே எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. உடன் சென்றது. சாரி. இப்ப திருவாசகம்ன்றது ஒரு ஒருமை. ஏன் அதை அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. திருவாசகம்ங்கிறது ஒருமை தான். ஒன்னே ஒரு புக்கை பத்தி மட்டும் தான் அந்த இடத்துல பேசுறாங்க. அப்ப உடன் சென்றது அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர செல்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அக்ரிணை கிடையாது இல்லையா? சரி, அடுத்து முன்பு மலையாள நாடு செழிப்புற்றிருந்ததற்கு தென்னை மரங்களே காரணம். முன்பு மலையாள நாடு செழிப்புற்று இருந்ததற்கு தென்னை மரங்களே காரணம். அப்ப இதுல என்னங்க அவங்க வந்து தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னை மரமே காரணம். தென்னை மரங்களைனா அங்க இருக்கிற ஒரு 10 மரம் தான் காரணமா, 100 மரம் தான் காரணமா, 1000 மரம் தான் காரணமா? கிடையாது. காமனா நிறைய மரங்கள் இருக்கு. நம்ம தென்னை மரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாடு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நாடு. மலையாள நாடுனா கேரளா சைட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட். கேரளா கூட சொல்லலாம். அந்த ஒரே ஒரு ஸ்டேட்டை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப தென்னை மரமே காரணம். அவங்க நாட்டுல தென்னை மரம், அதாவது அவங்களுடைய ஸ்டேட்ல தென்னை மரங்களினுடைய அந்த விளைச்சல் அதிகமா இருக்கும், தேங்காயினுடையது. அதனால நீங்க இதுக்கு வித்தியாசம் கேட்கலாம். சரிங்களா? மலையாள நாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல, பன்மை கிடையாதுன்னா கிடையாது, ஒருமை. நம்மளுடைய இந்தியால அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட், அவ்வளவுதான். அடுத்து ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றன கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நூலும்னு சொல்லும் போது நம்ம நாட்டுல என்ன தகுந்த நூல்கள் இருக்கு, அப்ப பன்மை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதை பிரிச்சீங்கனாலே தரும். ஒரு கூட்டல் ஒருன்னு இருக்குமா? அப்ப ஒரு நூலும் ஒவ்வொரு நூலும், ஈச் அண்ட் எவ்ரி நூல், ஒரு நூலும் ஒவ்வொரு உண்மையை விளக்குகின்றது. இங்க அவங்க பேசுறது ஒரு புக்கை பத்தி தானே தவிர எல்லா புக்கையும் கிடையாது. அப்ப அது ஒருமை. அதனால இங்க என்ன வருது அப்படின்னா ஒருமையில வரணும் விகுதி. அடுத்து பெரியதும் சிறியதுமான ஜாமான்களை செய்கிறார்கள். பெரியதும் சிறியதும், பெரியதோ அல்லது சிறியதோ அப்படின்னு எழுதுவோம். பெரியதும் சிறியதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா எழுத மாட்டோம். இப்ப அவங்க 6ல கொடுத்துருக்காங்க பாருங்க. பெரியனவும் சிறியனவுமான ஜாமான்கள். சரியா? பெரியதும் சிறியதும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரே பொருள்ல அவங்க வந்து செய்யல. ஒண்ணு பெருசா செய்யறாங்க, ஒண்ணு சின்னதா செய்யறாங்க. அப்ப நிறைய பொருட்கள் செய்யறாங்க. அப்ப இது பன்மை. இங்க என்ன விகுதி இருக்குன்னு பாருங்க. சிறியது, பெரியதுன்னு அதுன்ற விகுதி எதுக்கு மட்டும்தான் வரும்? ஒருமைக்கு மட்டும்தான் வரும். நம்ம இங்க பன்மையா சொல்லணுமே. விகுதி மட்டும்தானா இந்த மாதிரி வேர்டையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப பெரியனவும் சிறியனவுமாக சாமான்களை செய்கிறார்கள்.
அடுத்து மாடுகள் ஒன்றையும் விடவில்லை. மாடுகள் ஒன்றையும் விடவில்லை. இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மாடு ஒன்ன கூட விடல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லணும்னா, மாடுகள், இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். மாடுகள் ஒன்றையும் அல்லது மாடு ஒன்றையும். பாத்தீங்கன்னா மாடுகளுள் ஒன்றினையும் தான் சொல்லணும். மாடுகள் ஒன்றையும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாடுகள்ல ஒன்ன கூட அவங்க விடல. நம்ம சொல்லும் போது சொல்லணும், மாடுகள்ல மாடுகளில் ஒன்றையும், அல்லது எப்படி சொல்லணும்னா மாடு ஒன்றையும்னு சொல்லணும். ஏன் மாடுகளில் ஒன்றையும்? நிறைய மாடுகள்ல ஒரு மாட்டை கூட அவங்க விடலைங்க, எல்லா மாட்டையும் ஏத்திட்டாங்க. இது பன்மை. மாடுகளில் ஒன்றையும் அல்லது மாடு ஒன்னையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்படி சேர்த்து சொல்லக்கூடாது. இங்க மாடுகள்ங்கிறது பன்மை, இங்க ஒன்றுன்றது ஒருமை. சரிங்களா? சோ அதனால நம்ம மாடுகளில் ஒன்றையும் மாணவர்களிலிருந்து ஒருவனையும் அப்படி சொல்லணும். வேலைக்காரி ஒருவள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வருவாள் அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்காரி ஒருவள் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வருவாள். அப்ப அதை எப்படி சொல்லணும்னு பாருங்க. ஒருத்தி இன்னைக்கோ நாளைக்கோ வருவா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஒருவள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவள்ன்றது ஒரு வார்த்தையே கிடையாது. ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் நம்ம சொல்லுவோம், ஒருவள்னு சொல்ல மாட்டோம். சோ ஒருத்தி இன்றைக்கோ நாளைக்கோ வருவாள், அல்லது இங்க வரக்கூடாது. சரிங்களா? இதுவும் ஒருவல்ன்றது ஒருத்தின்னு வரணும். இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய பிழை திருத்தங்கள். ஸோ இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாமே வந்து நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, எங்களோட டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பாயிண்ட்ஸ் மட்டும் டினோட் பண்ணி தனியா எடுத்து அவங்களோட அந்த அவுட் சோர்ஸஸோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற விதமா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க நம்மளோட டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா, சில இனிய வாக்கியங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சில இனிய வாக்கியங்கள் அப்படின்னா, அவர் கண்களில் தீப்பொறி பறக்க கை கால்கள் கோபத்தால் துடிக்க சொற்களை கனல் போல கற்கினர். அந்த ஒரு உணர்வு பொங்க சொல்றது. எப்படி கூறினார்? பெருமையோடா? அன்று 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 வெக்கத்தோடா? பாருங்க எப்படி சொல்றாங்க பாருங்க. எப்படி சொன்னார் அவர் சொல்லும் போது? பெருமையோடா, அன்று அன்று வெக்கத்தோட சொன்னார். களிப்போடு சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷத்தோட கிடையாது, கிடையாது, துக்கத்தோடு சொன்னாரு. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு உணர்வுகளோட வெளிப்படுத்துறது. இவரது பேச்சு அடனாவா, முகாரியா, வீரம் பேசுகிறாரா, விம்மி அழுகிறாரா, எதுவுமே புரியலையே அப்படின்னு கேட்கிறாங்க. இந்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஏழை மக்கள் உண்ண உணவின்றி, உடுக்க உணவின்றி, படுக்க பாயின்றி, இருக்க இடமின்றி தவிக்கிறார்கள். அவர் பெரிய கர்ம வீரர், ஓயாது உழைப்பவர், அஞ்சா நெஞ்சினர், ஒளிமறைப்பு இல்லாமல் உள்ளத்தில் தோன்றியதை கள்ளமின்றி வெள்ளையாக சொல்பவர், சொல்லாற்றலில் நிகரற்றவர். இப்படிலாம் அவரை அந்த ஒரு உணர்வுகள் பொங்க சொல்லக்கூடியதாக இருக்கிறதா அந்த இனிய வார்த்தைகள் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்ப இதுல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னங்க நீங்க, அதாவது இது வந்து மொட்டையா இருக்கே இனிய வாக்கியங்கள் அப்படின்னு சொன்னா, இதுல உணர்வுகள் பொங்க எங்க ஆச்சரியக்குறி வரணுமோ அதோட இருக்கு. இப்ப பாருங்க, அவரை பத்தி பேசுறோம். அவர் கண்களில் தீப்பொறி பறக்க கை கால்கள் கோபத்தால் துடிக்க சொற்களை கனல் போல கக்கினர். எப்படி கூறினர்? அப்படி இப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வலின மிகவும் மிகுந்திருக்கு. இதை நீங்க நோட் பண்ணணும். எப்படி சொன்னாங்க? கேள்விக்குறி. பெருமையோட சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது, கிடையாது, வெக்கத்தோடு. ஆச்சரியமா சொல்றாங்க. களிப்போடு சொன்னாங்க, சந்தோஷமா சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, கிடையாது. அப்ப எங்க எங்க பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. இரட்டை மேற்கோள் பிரிச்சு துக்கத்தோடு சொல்றாங்க. அடுத்து இவரது பேச்சு அடனாவா, முகாரியா, இதுவா அதுவா அப்படி கேக்குறாங்க. வீரம் பேசுகிறாரா, விம்மி அழுகிறாரா? கரெக்டா கேள்விக்குறி போட வேண்டிய இடங்கள்ல போட்டிருக்காங்க. சோ இதுல நமக்கு எங்க எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தராங்க. இங்க பாருங்க, அவர் பெரிய கர்ம வீரர், அவரை பத்தி சொல்றாங்க. ஓயாது உழைப்பவர், ஒரே ஒரு எழுவாய், காமராஜர், அவரை பத்தியே பேசுறாங்க பாருங்க. ஒரே ஒரு எழுவாயை பத்தி அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்ப எப்படி பிரிச்சிருக்காங்க, என்ன மேற்கோள் குறி பயன்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓயாது உழைப்பவர், அஞ்சா நெஞ்சினர், உழைப்பு மறைப்பு இல்லாமல் உள்ளத்தில் தோன்றியுள்ளதை, இரண்டாம் வேற்றுமை விரி, விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும், ஏன் இங்கேயும் வல்லினம் எடுத்து வந்திருக்கு. நீங்க இப்படி படிக்கும் போதே படிச்சுட்டே வந்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. வெள்ளையாக சொல்பவர் என ஆகன்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகவும், ஏன் இங்கேயும் வல்லினம் எடுத்து வந்திருக்கு. அடுத்து, அன்று வேம்பாக இருந்த கருத்துக்கள் இன்று கரும்பாக இனிக்கின்றன. நீங்க கேட்கலாம், அப்ப இங்கேயும் வேம்பாக என ஆகன்ற சொல்லுறுப்பு வந்திருக்குல்ல, அப்ப வல்லினம் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடலாம். ஆனா இங்க என்ன எழுத்து வந்திருக்கு? வல்லினம் எழுத்தா வந்திருக்கு. இது ஒரு ரூல் இருக்குல்ல, இங்க வந்து உயிரெழுத்துல வந்திருக்கு, அப்ப போட முடியாதுல்ல. இருந்த கருத்துக்கள், பேரச்சமா, இருந்த கருத்துக்கள் இன்று கரும்பாக இனிக்கின்றன. நிதி மிகுவதால் மதி குறைந்து ஆடம்பர வாழ்வு வாழ்ந்து வருதல் கூடாது கூடாது.
சரிங்களா? ஆடம்பர வாழ்வு வாழ்ந்து வருதல் கூடாது கூடாது. கால சக்கரம் வீறு ஒப்பழிந்து உயிரீர் ஒப்பிருக்கு. சரிங்களா? இது பிரிக்கும் போது காலம் கூட்டல் சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். மகரம் போய் இந்த சாவுக்கு இனம் அந்த அதனுடைய ஒற்றை. சரிங்களா? உயிரீடு ஒப்பிருக்கு. அடுத்து உலக நிலை மாறியது. அவன் முகத்தில் விளையாடிய முல்லை வெண்கையில் சிறிது வெக்கமும் கலந்திருந்தது. இளைஞன் விழிகள் அன்பு நீரில் மிதந்தன. இவர் என்ன தீர்ந்து போன எரிமலையா, வறண்டு போன நதியா, வளப்பம் இல்லாத வயலா, வாடை இல்லாத மலரா, நனைந்து போன வெடிமருந்தா சொல்லுங்கள். அதை பத்தி சொல்றாரு. இவர் என்ன எரிமலையா கமா, வறண்டு போன நதியா கமா, வளப்பம் இழந்த வயலா கமா, வாடை இல்லாத மலரா, நனைந்து போன வெடிமருந்தா கொஸ்டின் மார்க் போட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய கிராம மக்கள் பாலின்றி வாடும் குழந்தை போலவும், பருவமழை காணா பயிர் போலவும், நிலவில்லாத இரவு போலவும் இருந்து வருகிறார்கள். சரிங்களா? கனி தராத மரத்தை கட்டி எழுப்புவார் உண்டா? அது செய்யறவங்க இருக்காங்களா? கொஸ்டின் மார்க். செல்லாத காசை சேகரிக்கிறவர் உண்டா? அதனால வேற யூஸ் கிடையாதுல்ல. சோ அதையும் சொல்றாங்க. சரிந்து விழும் சுவர் அருகில் நிற்பதுதான் தகுமா? கொஸ்டின் மார்க். யுவராஜனாக வேண்டியவன் தவராஜனானான். தலைவனை பிரிந்து அருந்துயரில் ஆழ்ந்த திருமகள் அரக்கியர் கொடுமையால் ஆற்றனை துயரடைந்து ஆற்றொன்னா துயரடைந்து. இது அப்படிதான் படிக்கணும். இது அந்த காலத்துல இருந்ததா. இதான் பெரியார் வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. ஆற்றொன்னா ஆற்றிக்கொள்ள முடியாத துயரம் அடைந்து வெந்த புண்ணில் வேல் நுழைந்தார் போல மனம் நொந்து வருந்தினாள். சரிங்களா? மகன் மூச்சற்று விழுந்து கிடந்ததை 2ஆம் வேற்றுமை விரி வல்லினம் இருந்திருக்கு. கண்டதும் கமா. தாய் அடியற்ற மரம் போல ஓமை. படிமிசை விழுந்து படியில விழுந்து கல்லும் புல்லும் கரைந்துருக கதறி அலனானாள். மூர்ச்சையாய் கிடந்த ராமன் எழுந்து ஆரவரித்ததை கேட்ட திருமகள் கதிரவன் வரவு கண்டு கமலம் போன்று அகமும் முகமும் மலர்ந்தாள். இலங்கை மன்னன் காலை குமுதம் போல கும்பினான். எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அடுத்து மணிமேகலை துறவு கோலத்துடன் வலினம் மிகுந்திருக்கு. இது என்னது? முற்றியலுகரம். சரிங்களா? அடுத்து ஆதிரையின் வாயிலில் புனையா ஓவியம் போல நின்றாள். சரிங்களா? ஆதிரை வாயிலில் புனையா ஓவியம் போல நின்றாள். மணிமேகலை துறவு கோலத்துடன் ஆதிரை வீட்டு வாசல்ல போய் புனையா ஓவியம் போல நின்றாள். யார்? மணிமேகலை. அவன் எண்ணிய எண்ணம் மண்ணாயிற்று. கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக வேண்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய இனிமையான சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, திருவிக்கா அவரை பத்தி சொல்றாங்க. தமிழ் வளர்ச்சிக்கு தூண்டுகோலாகவும், இந்த இடத்துல நீங்க இரட்டை மேற்கோள் போடக்கூடாது. ஏன்னா அது அந்த ஆகவும் அப்படின்ற மாதிரி கொண்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா உம்ல கொண்டு முடிச்சிருக்காங்க. தூண்டுகோலாகவும் ஊன்றுகோலாகவும் இருந்தார். சரிங்களா? சோ அதே மாதிரி மலரும் மனமும் போல நகமும் சதையும் போலும். இப்ப இதுக்கப்புறம் பார்த்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூண்டுகோலாகவும் ஊன்றுகோலாகவும் வளர்ச்சியாகவும் வாழ்வாகவும். அப்ப கம்மா போடணும். இங்கனுக்குள்ள போடக்கூடாது. அதேதான் இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க. மலரும் மனமும் போலும், நகமும் சதையும் போலும், மணியும் ஒளியும் போலும், வீணையும் நாதமும் போலும், காதல் கனிந்த இருவர். இங்க நிப்பாட்டிட்டாங்க, இதுக்கடுத்து சொல்லல. அதனால காதல் இருவரும் கனிந்த அன்புடன் இனிதாக வாழ்ந்தனர். சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது, ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த வாக்கிய அமைப்புகளில் ஏற்பட தவறுகள்ல இருக்கக்கூடிய சில எக்ஸசைஸ் பார்த்தோம். சில இனிய வாக்கியங்கள்ன்ற தலைப்புல பார்த்திருக்கோம். சரி, அடுத்த டாபிக்ஸை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, மாற்றும் வழிகள், எப்படியெல்லாம் எதையெல்லாம் மாற்ற போறோம் அப்படிங்கிறதாக இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு சில டாபிக்ஸ் தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றத அதோட உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு கிளாஸ்ல சந்திக்கலாம்.